புதிய நாளிதழ் செய்திகளுக்காக உங்களுடைய இந்த நேர்காணல் செய்கிறேன். உங்கள் பேர் சார்? இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் கீழூர் ஒன்றியத்தில் செருதூர் கிராமம், இந்த வேளாங்கண்ணி சுற்றுலா பகுதியில் கடற்கரை ஓரத்தில் அன்னை வேளாங்கண்ணி அருகிலேயே இயற்கை இன்றைக்கி ஆகஸ்ட் 15, 2026 80வது சுதந்திர தினம் கொண்டாடும் இந்த வேளையில் பறவைகள் எல்லாம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு கூண்டுக்குள் இந்த பறவைகளை எல்லாம் அடைத்து வைத்து வண்ண வண்ண பறவைகளை எல்லாம் இங்கே அடைத்து வைத்து இன்று இந்த சிறார்களுக்கும் பள்ளி சிறார்களுக்கும் ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் அவங்களுக்கு மனசுக்கு அவங்க உடலிலும் உள்ளத்திலும் ஒரு இயற்கையுடன் இணைந்து இந்த கிராம பகுதியில் நீங்கள் இந்த கொண்டு வந்ததுக்கான ஒரு நோக்கம் என்ன, இது எப்படி இதை ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் வந்தது? இங்கே கோடியக்கரை பறவைகள் சரணாலயமாக இருக்குது. அப்போ ஒரு பறவைகள் சரணாலயம் மேலே இங்கே வச்சுருக்கிறீங்க, அதை பற்றி நோக்கம், உங்கள் பேர் இதெல்லாம் சொல்லிடுங்கய்யா. சார் வணக்கம் சார். என்னுடைய பேர் கஜேந்திரன். இங்கே நாகப்பட்டினம் டூரிசம் கவுன்சில் கமிட்டி ப்ரொமோஷன் மூலயமா இந்த ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் பார்க்குன்ற பறவை சச்சரி நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணியில் டூரிசம்காகவே செஞ்ச ஒரு பார்க்கு சார் இது. ஸோ இங்கே வந்தாங்கன்னா ஒரு நாள் வேளாங்கண்ணிக்கு கோயிலுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததை அதை கண்டறிந்து மாவட்ட ஆட்சியருடைய ஒப்புதலுக்கும் அவருடைய ஆர்வத்தின் பேரில் தான் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் சார். இதில் ஓவராலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 ஏக்கரில் ஒரு பார்க் நம்ம ஃபீனிக்ஸ் பேர்ட்ஸ் பார்க்குன்ற பேரில் நம்ம பண்ணியிருக்கோம். சார் சொன்ன மாதிரியே பறவைகளை கூண்டில் அடைச்சி பண்ணணுன்றது நோக்கம் கிடையாது. பறவைகளோட கூண்டுக்குள்ளார நம்ம போகணும், அதோடைய வாழ்வியல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் உள்ளே போய் தெரிஞ்சுக்கிறணுன்ற அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வெளிநாட்டு பறவைகள், எல்லாரையும் அஃபோர்டபுளாக வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நம்ம ஒரு மினிமலான ஒரு டூரிசம் கவுன்சிலாக வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணியிருக்கோம் சார். இப்போ பாம்பினங்கள் போவா பாம்புன்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க. இப்போ நாங்கள் சுற்றி பார்த்த ஒரு வகையான பாம்புகள் மட்டும் இருக்குது. இது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா எதிர்காலத்தில்? இல்லை சார், கண்டிப்பாக இங்கே எவ்ரி மந்த் ஒவ்வொரு மாதமும் ஒரு புது புது இதை பண்ணுறோம் சார். என்னென்னா இந்த கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது இங்கே இந்த கிளைமேட்டை அடாப்ட் பண்ணுமோ அதை மைண்டில் வச்சு தான் சார் நம்ம ஒன்றா பண்ணுறோம். ஒரே டைமில் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம், பட் இந்த இடத்த எப்படி அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை நாங்கள் ஸ்டடி பண்ணுறோம். பண்ணிட்டதுக்கப்புறமேட்டா இந்த கிளைமேட்டு எல்லாம் ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு என்ன செட் ஆகும் அந்த மாதிரியே வச்சு தான் நம்ம ஒன்றா கொண்டு வந்துருக்கோம். இப்போ நாங்களே விசாரிச்சுக்க இந்த பகுதியில் இந்த பகுதியில் கிராமப்புற உள்ள ஆண்கள் பெண்களுக்கு நீங்கள் ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு 50க்கு மேற்பட்டவங்க நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்ம பகுதியில் எல்லாருமே பார்த்திங்கன்னா திருப்பூர் இதேமாரி ஒரு கார்மெண்ட் செக்டாக இருக்கும், ஒரு சவுளி கடையிலையும் வேலை பார்க்குறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அது நீங்கள் ஒரு மினிமம் சவுளி கடையில் கொடுக்குற சம்பளத்தோடு நீங்கள் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. நான் விசாரிச்சு தான் வந்தேன். எல்லாம் அவங்களும் சொன்னாங்க பீஸ்ஃபுல்லாக இருக்குதா சார், கரெக்டாக இது பண்ணாங்க. நீங்கள் அவங்கள பராமரிக்கிறத விதமே பார்த்தா கரெக்டாக சொல்கிறாங்க. அதுக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். மற்றபடி என்னென்னா இந்த விவசாயிகளுடைய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பஸ்ஸு, அதுமாரில நீங்கள் இந்த ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்தீங்க புங்குனூர் பஸ்ஸு. இந்த பஸ்ஸெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த புங்குனூர் பஸ்ஸை கொண்டாந்து இங்கே வச்சிடணும் அப்படிங்கிறதே அது நோக்கம் என்னங்கய்யா? பொதுவாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லோக்கலில் உள்ள வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கணுன்றது மாவட்ட ஆட்சியருடைய மிகப்பெரிய பங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை நம்ம ஆரம்பிக்கும்போது ஒரு 50 பேர் அப்படின்ற ஊழியர்களாக எடுத்தோம். இன்றைக்கி அவங்க எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாக இந்த 1.5 மாதத்தில் பயணித்து எங்களுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்குறது எங்களுடைய ஊழியர்கள் தான். அதனால் அவங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்தது வேறு, இங்கே பண்ணது சம்பளம் உயர்வுன்றது சார் நம்ம அதோட அடிப்படையில் கொடுக்கலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா யாருக்குமே இந்த சூழ்நிலை மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க சார்.
எல்லாருமே வந்து அந்த இதுலேருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றது எங்களோட பெரிய நோக்கமாக இருந்துச்சு. அதனால ஸ்டாஃப்க்கு மொபைல் கிடையாது. ஆனாலும் அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வேலை பார்க்குறாங்க. இல்லை எல்லாருக்குமே நீங்கள் வந்து அவங்கள தொடர்பு கொள்றதுக்கு ஒரு செகண்டில் நான் பேசி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த கடைசியில் இருக்கிறாங்க. ஒரு தகவல் இப்போ வந்து ஒரு வீடு வேணும்னு சொன்னாங்க, ஒரு தண்ணி இல்லைன்னு சொன்னாங்க. அதை வந்து பரவாயில்ல உடனே அவங்கள ரிப்ளை கொடுக்குறாங்க. நான் பார்த்துட்டு தான் வந்துடுறேன். சுற்றி பார்த்துட்டு நல்லா சிறப்பாக இருக்குது. இதில் நிறைய பேர் வந்து சுற்றுலா பயணிகளும் வரணும். உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாக்கா இன்னும் மேன்மேலும் நீங்கள் சிறப்படைய வைப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இந்த நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுலா என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு சில காட்சி பொருள் இருக்குது. அதுமாரி இந்த நுழைவு கட்டணம் ஏன்னா ஒரு 200 ரூபான்னு வச்சுக்கிறீங்க. நம்ம கிராமப்புற பகுதிகளாக இருக்கிறதுனால எதிர்காலத்தில் கொஞ்சம் அதிகமான பார்வையாளர் வரும்போது கொஞ்சம் கட்டணத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா இன்னும் நிறையா கிராமப்புறத்துலேருந்து வருவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஃபேமிலியில் 5 பேர் வரும்போது கொஞ்சம் அதிகமாக வருது, எக்கனாமிக்கல் வருதுன்னு சொன்னாங்க. அதையும் நான் உங்களை நேரடியாக ஒரு உரிமையாளர் என்ற முறையில் உங்களோட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு கன்செஷன் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் வரும்போது இவ்வளோ ஒரு 5 பேர் இருந்தால் ஒரு கன்செஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறையா பேர் சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு நீங்கள் கோரிக்கையாக எடுத்துங்க. ஏன்னா அது பராமரிப்பு செலவுகள் அதிகம். இந்த வெப்பமண்டலமாக இருக்கிற இந்த கடலோர பகுதியில் இதை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு செலவு அதிகமாக இருங்கய்யா. இப்போ வந்து எத்தனை வகையான பறவை இனங்கள் எந்தெந்த வெளிநாட்டு பறவைகள் இங்கே வச்சுருக்கீங்க, அதை வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு அவேர்னஸாகவே நம்ம பண்ணலாம். ஏன்னா பறவைகள் வந்து ஒரு முக்கியமானது. இயற்கை சூழ்ந்த நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரமே இருக்குங்க. அந்த ஆலமரத்தை கூட நீங்கள் சில பேர் கட் பண்ணிடுவாங்க. அந்த ஆலமரத்தை கூட நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே அதை உள்ளே விட்டு அந்த வேலியை அமைச்சு கட் பண்ணாமல் அந்த ஒரு உங்களுடைய எண்ணத்துக்கும் அந்த மரம் வளர்ப்போம் மழை பெறுவோங்கிற மாதிரிலாம் இங்கே உள்ள பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையோட அந்த பசும்புல்லாம் ஆனால் வெப்பமான பகுதியாக இருந்தாலும் அந்த மரமெல்லாம் வளர்த்து அதை ஒரு சுற்றுப்புற சூழலை அவங்க அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு பணியை செஞ்சுருக்கேன். உங்களை பாராட்டுக்கிறேங்க. நீங்கள் என்னங்கய்யா படிச்சிருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்து ஏன் வந்து இதேமாரி ஒரு இதை நம்ம அந்த ஒரு நோக்கத்தை மட்டும் தெளிவாக சொல்லுங்கய்யா. ஓகே சார், வந்து இந்த இடம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான இடம் தான். இங்கே அதிகப்படியான இறால் பண்ணைகளும் இதுவுமா இருக்கிற இடம், உப்பு சார்ந்த பண்ணை. ஸோ அதில் வந்து நம்ம வந்து இந்த இடத்த எடுக்கும்போது எந்த ஒரு மரச்செடியுமே கிடையாது. அதை வந்து அப்போ ஒரு பார்க்காக பண்ணணும், நம்ம வந்து பறவைகள் பார்க்காக பண்ணணும்னா நிறைய வெறும் கூண்டுகளாக அமைச்சு நம்ம பண்ணியிருக்கலாம். அது லாப நோக்கத்தோடு பண்ணோம்னா 3 ஏக்கரில் 1 ஏக்கர் மட்டும் பண்ணிவிட்டு பாக்கி வச்சுருக்கலாம். ஆனால் இதோட 3.5 ஏக்கருமே வந்து மேக்ஸிமம் வந்து லேண்ட்ஸ்கேப்பிங், அதாவது உங்களுக்கு புல்வெளி அதிகமாக இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்கை ரொம்ப குறைவாக கொடுக்கணும், அதில் டிசைன் பண்ணணும். நிறைய மக்கள் வர்றாங்கன்னா அங்கங்கே அவங்கவுங்க வந்து இருக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இது ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ டிசைனிங் செக்டரில் க்ரியேட் பண்ணி தான் இது பண்ணோம். ஒவ்வொரு இடங்களும் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், கஸ்டமர் பார்க்குறவங்களும் ப்ளசண்ட்டாக இருக்கணும். இங்கே வர்றதே ஒரு மன அமைதிக்காக வருவாங்க. இங்கே வர்ற அதிகப்படியான மக்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே மொபைலில் பேசுகிறது கூட நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா நிறைய பீஷஸை பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வந்து மொபைல்லேருந்து ஒரு அடுத்த ஜென்ரேஷன் வந்து அடிக்ஷன் மாறுறோம் அப்படின்னா நம்மளுடைய விலங்குகள் மற்றும் நம்ம வளர்ப்பு பிராணிகளால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அவங்களேருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். ஸோ அதர் நோக்கப்படி தான் இதை கொண்டு வந்துடணும் ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட வரைய நுழைவு கட்டணம் அப்படின்றது வந்து சரி, இது பராமரிப்பு பணின்றது வந்து நார்மல் பார்க்க விட ரொம்ப அதிகம் சார். ஒவ்வொரு இடமும் ஒரு சின்ன பேப்பர் கூட இருக்கக்கூடாதுங்க. 20 பேர் இருக்க வேண்டிய ஒரு இடத்துல 50 பேர் போட்டு பண்ணியிருக்கோம். அப்புறம் 50 பேருக்கான இது இருக்குது ஒன்று. அடுத்தது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு அளவுகள் நம்ம வச்சுருக்கோம். 90 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ளவங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் டிக்கெட்டு, அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் டிக்கெட் அப்படின்ற இதில் தான் பண்ணியிருக்கோம். கஸ்டமரோட ஃபீட்பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தம் நிறை குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நாங்கள் எதிர்காலத்தில் சிறப்பாக பண்ணிடுவீங்க ஐயா. ஒன்றும் இல்லையா, எவ்வளோ ஒரு வீட்டில் ஒரு 2 குழந்தைகளை வைத்து அவங்களை பராமரிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலத்தில் இந்த குழந்தைகள் சண்டைப்படுது, அப்பா பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஆனால் அந்த குழந்தைகள்லாம் இங்கே வந்து அவங்க பார்க்கும்போது இவ்வளவு பராமரிக்கிறது உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இந்த பகுதியில் கொண்டு வந்ததுக்கு புதிய நாளிதழ் ஸ்பாட்லைட் தொலைக்காட்சியையும் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. எதிர்காலத்தில் மென்மேலும் சிறந்து விளங்கு. இது ஒரு பசுமை சோலையாக பழ மரங்களும் காய்கனிகளும் இங்கே பூத்து குலுங்கும். இந்த வேளாங்கண்ணி அன்னை அருளால் இயற்கையோட புஞ்சையும் நெஞ்சையும்
கொஞ்சி விளையாடும் இந்த கடலோர பகுதியிலே இந்த விவசாய பூமியிலே மிகவும் எதிர்காலத்தில் ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியாக இது மாறும் என்பது கொண்டு இறை அருளோடு உங்களுக்கு இறைவன் எல்லா ஆசையும் வழங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம். மிக்க நன்றி ஐயா.